Hello friends, welcome to Eating Challenge. Karthik. எப்படி இருந்த என் வாய்ஸ் இங்க என்ன சொல்லுது? ஜெஸ்ஸி ஜெஸ்ஸி சொல்லுங்க. எப்படி இருக்குது பாருங்க. சுடுகாட்டுல போயிட்டு வீடியோ பண்ணிட்டு வந்தத லைவ் நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த வீடியோ இன்னும் ஃபுல் வீடியோ எடிட் பண்ணி போடல. அதுக்கு ரீசன் வந்து நிறைய இருக்கு. அதனால ஒண்ணா சொல்றேன். ஒன்று வந்து எனக்கு உடல்நிலை கொஞ்சம் சரியில்லை. போயிட்டு வந்ததுலேருந்து எனக்கு இன்னமும் உடம்பு சரியாகல. பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் இந்த வீடியோ எடுக்கிறேன். இன்றைக்கி எடிட் பண்ணி இந்த வீடியோ போடுறேன். மார்ச் 9ஆம் தேதி இன்றைக்கி தான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். இன்றைக்கும் என்னோடய வாய்ஸ் இப்படி தான் இருக்குது. போயிட்டு வந்ததுலேருந்து உடம்பு சரியாயிடுச்சு ஒரு 2 நாள் 3 நாளில். அதுக்கப்புறம் இந்த தொண்டை கட்டிக்கிட்டு என்னால் பேச முடியாமல் போயிடுச்சு. இதுக்கிடையில் இன்னொரு பிரச்சனை என்னன்னாக்கா, எனக்கு மானிட்டேஷன் ப்ராப்ளம் இருக்குது. இந்த யூடியூப்பில் இந்த பணம் வரும்ல, மானிட்டேஷன் ப்ராப்ளம். அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் முக்கியமாக பண்ணுறது. என்னோடய அட்ரஸுக்கு வந்து பின் வெரிஃபிகேஷன் மட்டும் இன்னும் பெண்டிங் இருக்குது. அதை பற்றி நிறைய பேர்த்துக்கு நான் ஒரு சில சேனல்ஸுக்கெலாம் நான் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தேன். ஹெல்ப் பண்ணுங்கள், இந்தமாரி எனக்கு அமௌண்ட் வராமல் தடையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணிகிட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 4 மாதமாக எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது. இந்த பிரச்சனை இல்லை, அமௌண்ட்டு பிரச்சனை. இப்போ வந்து சுத்தமாக மானிட்டேஷனே கேன்சல் பண்ணிட்டாங்க. அதனால தான் என்னால் வீடியோவும் போடுறதுக்கு எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, கடுப்பாக இருக்குது. என்னடா இது இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து கடைசியாக நமக்கு கை கட்டினது வாய் கட்டலைன்ற மாதிரி ஆயிடுச்சு. அதனால் வந்து யூடியூப்பை விட்டே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் இருக்குது. ஏன்னா ஒரு 2000 சப்ஸ்கிரைபர் தான் இருக்காங்க. அந்த ஒரு சேனல்கிட்ட நான் கேட்கும்போது கூட அவங்களுமே ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க. என்னதான் நடக்குதுன்னே தெரில. இதில் இருக்க அமௌண்ட்டை நான் முதல்ல எடுக்கணும். மானிட்டேஷன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது தெரிஞ்சவங்க இது யாராவது சரி பண்ணுவாங்கனாக்கா அவங்கள ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய நம்பர் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் இருக்கும். ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு அதில் இருக்கிற காசு எடுத்துட்டா கூட நான் யூடியூபுக்கு ஒரு கும்பிடு போட்டு நான் மட்டும் என் வேலையை பார்த்துட்டு போகிறேன். ஏன்னா எவ்வளோ தான் கஷ்டப்பட்டாலும் அதுக்கான பலன் இல்லைங்கும் போது அது எதுக்கு நம்ம தேவையில்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு, அதனால் நான் குயிட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் இருக்குது. வீடியோ வேணால் நான் கண்டினியூவாக போடணும்னு சொல்லிட்டு தான் எனக்கு ஐடியா இருக்குது. குயிட் பண்ணணும்னு நினைக்கிறது வந்து எனக்கு பண பிரச்சனையால் தான், மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. எனக்கு மானிட்டேஷன் வந்து ரெகுலராக நான் ஓரளவுக்கு எனக்கு அமௌண்ட் வர ஆரம்பிச்சதுன்னா நான் ரெகுலராக வீடியோ போட ஆரம்பிச்சிடுவேன். மற்றபடி வேறு எதுவும் இந்த குரலை வச்சுட்டு அதிகமாக பேச வேணாம்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா எனக்கு இந்த மானிட்டேஷன் ப்ராப்ளத்தை எப்படி சரி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். அவங்கள கொஞ்சம் சரி பண்ணி கொடுங்க. அதுக்கான அமௌண்ட்டும் வாங்கிக்கோங்க. யாரும் ரெஸ்பான்ஸே பண்ணல, அதனால் விட்டுட்டேன் நான். கிட்டத்தட்ட இப்போ அந்த சுடுகாடு வீடியோ எடுத்தது வந்து அமாவாசை. இப்போ பாருங்கள், இன்னும் ஒரு 4-5 நாளில் பௌர்ணமி வந்துடும் நினைக்கிறேன். இவ்வளோ நாள் ஆயிடுச்சு. இந்த வீடியோ என்னால் எடிட் பண்ணியும் போட முடியல. உடல்நிலையும் ஒன்றும் சரி வரல. நான் மெமிக்ரிலாம் பண்ணல. அதுவாகவே அப்படி தான் வாய்ஸ். எப்படி லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா என்னோடய வாய்ஸ் எந்த அளவுக்கு மாறி இருக்குன்னு தெரியும் உங்களுக்கு. அதிகமாக பேசவும் முடியல, இருமல் வருது. ஓகே, மீண்டும் அடுத்த வீடியோ பண்ணனா சந்திக்கலாம். சுடுகாடு வீடியோ எப்படி எடுத்ததை நான் போட்டுருவேன். அதுக்கப்புறம் நான் வீடியோ பண்ணலாமா வேணாமான்னு சொல்லிட்டு யோசிச்சு தான் முடிவு பண்ணணும். எனக்கு இந்த மானிட்டேஷன் ப்ராப்ளத்தை சரி பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். அதுக்காக தான் இந்த வீடியோவே போட்டேன். நன்றி, வணக்கம், டாட்டா, பை பாய்.